அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 19வது திருக்குறள். அதிகாரம் 2, தலைப்பு வான் சிறப்பு. குறள் பார்க்கலாமா? தானம் தாபம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். இன்னொரு முறை. தானம் தாபம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாம். அதாவது இந்த உலகத்தில் பறந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு மழை பெய்யவில்லை என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் என்ன செய்யும்? அழிந்து போகும். அதாவது இப்போ என்னென்னா தானம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னா ஒருத்தருக்கு உதவி செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு மழை மிக முக்கியம். அப்போது இப்போ நம்ம இந்த உயிர்களெல்லாம் வாழ வேண்டுமென்னா மழை பெய்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உயிர் வாழ முடியும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு தானம் வழங்க வேண்டுமென்றால் நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கு தானம் வழங்க முடியும். தவம் அப்படின்னா ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு தவம் இருப்பார்கள். அது எப்படி தவம் இருப்பார்கள்னா விரதம் இருப்பார்கள். இப்போ மாதத்தில் நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் வரும், பௌர்ணமி வரும், அமாவாசை வரும். அதுக்கப்புறம் என்னென்னா கிருஷ்ணருக்குரிய நாட்கள் ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதம்னா கொண்டாடுவாங்க. அப்போ எல்லாம் விரதம் இருப்பாங்க. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கு தேவை என்னென்னா தவம். தானம்னா என்னது? இன்னொருத்தருக்கு நம்ம வழங்கக்கூடியது தானம். தவம்னா என்னது? ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக நம்ம என்ன செய்யக்கூடியது? விரதம் இருப்பது. அதுதான் என்னது? தவம். இப்போ நம்ம அகத்தியர்கள் என்ன செய்வாங்கன்னா விரதம் இருப்பார்கள். எதுக்காக விரதம் இருப்பாங்கன்னா நம்ம சிவபெருமானிடம் என்ன செய்வாங்கன்னா கேட்டிருப்பாங்க, வரம் கேட்பாங்க. எனக்கு இந்த விஷயம் நடக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு 10-15 நாள் சாப்பிடாம என்ன செய்வாங்க? விரதம் இருப்பார்கள். அதே மாதிரி அப்புறம் என்ன செய்வாங்க? 15 நாள் விரதம் முடித்த பிறகு அந்த இறைவனின் அருள் என்ன செய்ய அவங்களுக்கு கிடைக்கும். அந்த தவத்தை மேற்கொண்டதுனால அவங்களுக்கு என்ன செய்கிறது? அதற்குரிய பலன் கிடைக்கும். இறைவனை என்ன செய்வார்? அருள் கொடுப்பார். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே வாழ்வதற்கு நமக்கு தானம் முதல்ல வானத்திலிருந்து மழை பெய்கின்றது. அது மழை பெய்வதனால நம்ம என்ன செய்கிறோம்? உயிர் வாழ்கிறோம். அதே மாதிரி இப்போ எங்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா நிறைய பொருள் இருக்குது. மற்றவங்க இல்லாதவர்களுக்கு நான் என்ன செய்யலாம்? கொடுத்து உதவலாம். அது என்னது? தானம். பாவம், அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அதனால நம்ம கொடுக்கறதுனால நமக்கு என்ன செய்யாது? குறையாது. அதே மாதிரி நம்ம மாதந்தோறும் என்ன செய்யணும்? கடவுளிடம் தவம் இருக்கணும். தவம் இருந்தால் கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அது என்ன செய்கிறது? நமக்கு நடக்கும். இதுதான் தானம் தவம். இந்த இரண்டும் தங்காவியன் உலகம். இந்த இரண்டுமே இந்த